தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி, மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறார், குருவுடைய வீட்டில். இந்த புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். குரு 2ஆம் இடத்துல உச்சமாகி அந்த உச்ச பார்வை, குருவுடைய பார்வை 9ஆம் பார்வையாக சனி பகவானுக்கு, வக்ர கிரகத்துக்கு. இது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குமா? நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். கன்ஃபார்மாக கெடுபலம் செய்யக்கூடிய தசை நடக்கக்கூடியவர்களுக்கும், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கும், நிறைய தடை தாமதங்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கும் இப்போ ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். அது உங்கள் முயற்சியை பொறுத்து. நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு வரலாம், ஒரு தொழிலுக்காக முயற்சி பண்ணிட்டு வரலாம், இல்லை பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். இது எல்லாமே குரு பார்வை வக்கரமாகக்கூடிய சனி பகவானுக்கு இருக்குது. அப்படின்னாக்கா அந்த காரகத்துவம் அப்படின்னா கெடுபலன் செய்யக்கூடிய காரகத்துவம் நல்ல பலன்களாக மாற்றி கொடுக்கும். ஏன்னா சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு குரு நன்மை செய்யாது. ஆனால் கோச்சார ரீதியாக குரு உச்சமாக இருக்கார். அந்த வக்கரமாகக்கூடிய கிரகத்துக்கு குரு பார்வை கிடைச்சா, சுபகிரக பார்வை கிடைச்சா, அது எந்த சுபகிரகமான இருக்கட்டும், ஒன்று லக்ன சுபர், அப்படி இல்லைனாக்கா இயற்கை சுபர், அதனுடைய பார்வை நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இப்போ ஒருத்தருக்கு சுய ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்கரமாகி தசை பண்ணுதுன்னு வச்சிங்களேன். அந்த வக்கரமாகி தசை பண்ணக்கூடிய கிரகத்துக்கு குரு பார்வை கிடைச்சா எப்படி பார்த்தாலும் அந்த பாதி தசை நல்லாயிருக்கும். இடையில 7.5 சனியோ அஷ்டம சனியோ வந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குமே தவிர, அது வரைக்கும் குரு எடுத்துப்பார். குருவுடைய பார்வை சுபத்துவமாக வேலை பார்க்கும். அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ 7.5 சனியும் கிடையாது, அஷ்டம சனியும் கிடையாது. இந்த மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல தான் சனி. குருவும் நல்லா இருக்கார், 2ஆம் இடத்துல அருமையாக இருக்கார், உச்ச வீட்டில். இது நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். ஆனால் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா? ஒவ்வொரு தசைக்கும் எப்படி இருக்கும்? புனர்பூச நட்சத்திரம் ஆரம்ப தசையே குரு தசை தான். ஒரு சில பேருக்கு இதில் 3 பாதங்கள் மட்டும்தான். இந்த மிதுன ராசியில் ஆரம்பத்தில் 15 வருடங்கள் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 13, 14 கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். 8 வருடம் இருக்கலாம், 5 வருடம் இருக்கலாம், 4 வருடம் 6 மாதம் இருக்கலாம். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த தசை எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் தான் அந்த குருவுடைய தசையும் முடியும். அதன் பிறகு சனி தசை ஆரம்பிச்சிடும். அதாவது 4 வருஷம் 6 மாதங்கள் தசாபுத்தி இருக்கக்கூடிய நபர்கள், கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பொருந்தி வரும். தசாபுத்தி இருப்பு 5 வருடம் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருந்தி வரும். 5 வருடத்துக்குள்ள, அதாவது 4.5 வருடம், 4 வருடம் 2 மாதம், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அதாவது 3ஆம் பாதம் முடிய கடைசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த 4ஆம் பாதம் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருந்தி வரும். ஏன்னா ஒரு சில குழப்பங்கள் வரலாம், அதனால் தெளிவாக சொல்லிடுறாத. இப்போ 15 வயசு வரைக்கும் கூட இந்த குரு தசை நடைமுறைக்கு வரவங்களுக்கு பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சனி தசை, இந்த புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 15 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் சனி தசை நடைமுறைக்கு வரும். இப்போ என்னோட கணக்குப்படி நான் 11 வருடம் நான் சென்டர் பகுதியை எடுத்துக்கிறேன். 10 வயசுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன்னா 10 to 29 அப்படி தான், 30 வயசு வரைக்கும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு 22 வயசு வரைக்கும், அதாவது 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் என்ன மாதிரியான தசை நடந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகிறார். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூச நட்சத்திரத்துக்கு சமீப காலமாக 2025 10ஆம் இடத்துக்கு வந்த பிறகு, இல்லைனா 2024 குரு வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு 2024 ஆரம்பிச்சிருக்கோம். சனி பகவான் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு சுய ஜாதகத்தில் 2025 கொஞ்சம் சிக்கலை கொடுத்துருக்கலாம். படிப்பு ரீதியாக யாராருக்கெல்லாம் படிப்பு ரீதியாக உங்களுக்கு ரொம்ப தோய்வுகளை கொடுத்துருக்கு, டல்லாக இருக்கிறீங்க, முன்ன மாதிரி இல்லை, வளர்ச்சி இல்லை, நிறைய முயற்சி பண்ணுறேன் சார், ஆனால் சரியான வளர்ச்சி இல்லை, என்னால் பாஸ் பண்ண முடியல, அப்படி இல்லைனா கிட்ட ஃபெயில் ஆகிடுறேன், 2 மார்க்கு 1 மார்க்கு, இது மாதிரி நிறைய நெருக்கடிகளை கொடுக்குறவங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு இந்த குரு வக்கர பயிற்சியோ இல்லை சனி வக்கர பயிற்சியோ அப்படி இல்லை குரு பயிற்சியோ உங்களுக்கு நன்மை செய்யுமானா ஓரளவுக்கு தான் செய்யும். அதிகபட்சமான நீங்கள் முயற்சிகளை நீங்கள் தான் போடணும். சுய ஜாதகம் சரியில்லை, நமக்கு சுற்றி இருக்கிற வைப்ரேஷன் டைம் சரியில்லைன்ற பட்சத்தில் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் தான் உங்களை முன்னிறுத்தி எல்லாத்தையும் பண்ணிக்கணும்.
நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது என்னன்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை, இது 2 நிமிஷம் கொஞ்சம் போர் அடிக்கலாம் உங்களுக்கு, ஒரு சில பேருக்கு வந்து நெகட்டிவாக தோணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிடுறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து தசாபுத்தி சரியில்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய தசை சரியில்லைன்னாக்கா இந்த படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் காலவாரி விட்டுரும். நிறைய பேருக்கு வந்து படிப்பு தடையை கொடுத்துரும். அதனால் படிப்பை நீங்கள் தடை கொடுக்குதுனாவே நீங்கள் உஷாராயிடுங்க. எப்படியும் படிப்பை வந்து நீங்கள் மெயினாக எடுத்து படிச்சிட்டிங்கனாக்கா 22 வயசு வரைக்கும் 24 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு படிக்கணுமோ, உங்கள் பர்சனல் விஷயத்தில் நீங்கள் எப்படி வேணால் இருங்க, அது பிரச்சனை இல்லை. பர்சனல் விஷயம் எப்படி வேணால் இருந்துட்டோம், நீங்கள் படிக்கிறதுல மட்டும் நீங்கள் மெயினாக மைண்டை வச்சு அந்த அளவுக்கு படிச்சிட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய தசைகள், பின்னாடி வரக்கூடிய கெடுபலன் செய்யக்கூடிய டைம், ரொம்ப கஷ்டகாலம் அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து சமாளிக்கக்கூடிய தன்மையை இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். இந்த வயசில் தான் நீங்கள் அதை பண்ண முடியும். நீங்கள் 22 25 வயசுக்கு மேலே எதையுமே எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு இடிக்கும். குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று ஆரம்பிச்சிடும், குழந்தைகள் அது இதுன்ட்டு போய்டும் இல்லையா? அப்போது எதையுமே பண்ண முடியாத சூழ்நிலை வந்துடும். இந்த வயசில் மட்டும்தான் ஒரு கிஃப்ட் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கான். படிப்பு ஏதோ ஒன்று நீங்கள் எதிர்காலத்துக்கு சம்மந்தப்பட்டது, நீங்கள் இந்த வயசில் மட்டும்தான் அதை கேட்ச் பண்ண முடியும். அதை பண்ணிக்கங்க. மெயினாக படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து தசாபுத்தி படி பார்த்தோமானால் சனி தசை பெருசாக உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுக்காது. 8ஆம் அதிபதி தசை தான் படிக்கிற காலகட்டத்தில் படிப்பில் யாராருக்கெல்லாம் தடை இருக்கோ, இப்போ குரு நல்லா இருக்கார், குரு பார்வை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கலாம். 22 வயசுக்கு மேலே நான் சனி தசை சொல்லியிருக்கு இல்லையா, 34 வயசு வரைக்கும் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும். அப்போது வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து வேலை மாற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கன்ஃபார்மாக உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா தாராளமாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா, இப்போ வேலை வாய்ப்பு உண்டு. வேலையில் இருக்கிறீங்க, வேலையில் ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துருக்கு, இப்போ மாறும். இப்போ உடனே மாறும். எல்லாமே வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், மேலதிகாரியெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணியிருந்தால் அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சட்ட சிக்கல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றது, அது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்களா, திருமண வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் 27 வயசுக்கு மேலே தான் திருமணம் அப்படிங்கிறது ஒரு சில நிறைய பேருக்கு கூடி வருது. நிறைய பேருக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறீங்க. திருமணமே நடக்க மாட்டேங்குது, திருமணமே கூடி வர மாட்டேங்குது. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. பார்த்தீங்கன்னாக்கா வரன் வந்துகிட்டே இருக்குது, சரியான பதில் இல்லை. எப்போ தான் திருமணம் ஆகுமோ தெரியல. 2 பசங்க இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு, படிப்பு, திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு அவசரப்படுறாங்க. எப்போ நடக்குமோ அப்போ தான் நடக்கும். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் மறைவு ஸ்தானங்களை இருந்தால், ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன், இன்னொன்று வந்து செவ்வாய், குரு, இதெல்லாம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா லேட் மேரேஜை கொடுக்கும். ஆனால் சீக்கிரமே திருமணத்தை கொடுத்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கையில் சிக்கலை கொடுக்குது. அது கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக லேட் ஆகுதுன்னா அதை பற்றி கவலையே படாதீங்க. 27 29க்குள்ளே கன்ஃபார்மாக திருமணம் நடக்கும். 27 வயசில் இருக்கிறவங்களுக்கு, 29 வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். 27 வயசுலேருந்து 32 33 வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்கர காலத்தில் திருமணத்தை கன்ஃபார்மாக கொடுத்துரும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தடை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். திருமணமாக இருக்கிறீங்க, குடும்ப வாழ்க்கைலாம் உங்களுக்கு சிறப்பு. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சனி தசையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த சூரிய புத்திக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பார்வையில் இருந்துச்சுன்னா சுய ஜாதகத்தில் இப்போ தொழிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். நல்லபடியாக போயிட்டு இருக்குன்னா பரவாயில்ல, ஒன்றும் டிஸ்டர்ப் கிடையாது. குடுக்கல் வாங்கலை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. கடன் பிரச்சனை அது இதுன்னு கொஞ்சம் வரும். எதுவாக இருந்தாலும் சரி, மேற்கொண்டு பணப்பற்றாக்குறை வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுய முயற்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா, வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா யோசித்து பண்ணுங்கள். இல்லைனா சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. அடுத்து புதன் தசை. புதன் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 to 52. என்னோட கணக்குப்படி நான் சென்டர் பகுதி எடுத்துருக்கு இல்லையா 10 வருடம், 30 to 47 அப்படின்னு எடுத்துக்கலாம். 25 to 42. அப்போ 25 வயசுலேருந்து 52 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருது. ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்தை தான் சனி வக்கரமாக்கி பார்க்குறார். இப்போது வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துட்ருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக இருங்க. வேலை போகுது அப்படின்னாக்கா போனாலும் வேலை கிடச்சிரும். எப்படி வேலை மாறி வேலை கிடச்சிரும். ஏற்கனவே 2025 வேலை போய் வேலை கிடச்சவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்லாம் வந்து மாறும். இல்லை 2025 தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா இப்போ இந்த வக்கர காலங்கள் இருக்குது இல்லையா, இந்த வக்கர காலத்தில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நீங்கள் வேலை பார்க்குறது நல்லது. வேலை போச்சுன்னா வேலை கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை தான் சனி பார்க்குறார். இப்போ வேலை மாற்றங்கள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து ஒன்று புதன் வக்கரமாக இருக்கிறவங்க,
அப்படியெல்லாம் சனி வக்கரமாக இருக்கிறவங்க, இப்போ சனி பார்வையில் புதனோ இல்லை சனியோ சுயஜாதக சனியோ, இப்போ சனி பார்வையில் இருந்தால் சனி நகரக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா இப்போ வேலையில் கொஞ்சம் மாற்றங்களை நீங்கள் கன்ஃபார்மாக பார்ப்பீங்க. வேலை மாதிரி வேலை கிடைக்கிறது, வேலையில் கொஞ்சம் சிக்கலை கொடுத்து வேலை பிரச்சனையாகி இன்னொரு வேலை கிடைக்கிறது, அது மாதிரி வேலை சார்ந்து ஏதோ ஒரு சிக்கலை நீங்கள் அனுபவிச்சுட்டு வருவீங்க. எதுவாக இருந்தாலும் பயப்பட தேவையில்ல, அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. குரு பார்வை இருக்குது, எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். நீங்கள் வேலை போச்சுன்னா அடுத்த வேலை தேடுறதை விட நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஒரு சில பேருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த விசா பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டங்களில் வரும். அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அதாவது இடம் மாற்றங்கள், இடம் சம்மந்தமான பிரச்சனைகள், சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், வீடு சம்மந்தமான வீடு ஏதாவது வாங்கியிருப்பீங்க அது சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த புதன் தசையில் இடம் எங்கே சார் வாங்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது மாதிரிலாம் ஒன்றும் எண்ணமே இல்லை. இடம் வாங்குறவங்களுக்கு அது மாதிரி, இடம் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக செக் பண்ணிங்க, அது சம்மந்தமான சொத்து சம்மந்தமான கேஸ் எல்லாம் போகுதுனாக்கா அதெல்லாம் ரிலீஃப் ஆகும். எதுவாக இருந்தாலும் சரி, அது சுய ஜாதகம் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, வீடு கட்டுறது முயற்சி பண்ணால் இப்போ நடக்கும், இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணால் இப்போ நடக்கும். ரொம்ப நாளாக வந்து தடையாக இருக்குது, வீடு கட்டி தடையாக நிற்குது, எல்லாம் பூர்த்தி ஆகும். இது மாதிரி சனி வக்கர காலத்தில் சனி வந்து அந்த இடத்த பார்க்குறாருனாக்கா அதெல்லாம் கிளியர் ஆகும். குரு பார்வையோடு பார்க்குறாரு, சூப்பர், அருமையாக இருக்கும், உங்களுக்கு பயப்படவே தேவையில்லை. சுப விசேஷங்கள் நடக்கிறது, அது மாதிரி திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் திருமண வயசில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னேற்றங்கள் உண்டு. புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு, தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக இந்த சனி பார்வை படக்கூடிய இடத்துல புதன் இருந்தால் மட்டும்தான். சனி பார்வை படக்கூடிய இடத்துலையோ இல்லை சனி நகரக்கூடிய இடத்துலையோ புதன் இல்லை, உங்கள் சுயஜாதகத்தில் புதன் வக்கரமாக இல்லைனாக்கா நீட்டாக போகும், ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. யாராருக்கெல்லாம் பணம் நிற்கிது வராமல் அதெல்லாம் வந்து மணி லாக் ஆனதெல்லாம் வரும். ஏற்கனவே மணிலாம் லாக் ஆகிருக்கும் ஒரு சில பேருக்கு, 2020 22லலாம் மணி லாக் ஆகிருக்கும், நிறைய கடன் பிரச்சனையில் சிக்கியிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து இருக்கிறவங்களுக்கு நல்லா கிளியர் ஆகும். மருத்துவ செலவுகள் வீட்டில் உங்களுக்கு இல்லைனா கூட வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள்லாம் கொடுத்துட்டு இருந்ததுனாக்கா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்லாவே இருக்கும், சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கேது தசை. முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் 53 to 60, சென்ட்ரு பகுதி 2 பாதம் முடியும், 3ஆம் பாதம்னாக்கா 48 to 55, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 43 to 50. கேது தசை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் சனி வக்கர காலங்களில். மற்றபடி இது வேறு எங்கே இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா செவ்வாயோட வீட்டில் இருந்தால் நிறைய பேர் கஷ்டத்தை கொடுக்குது. சனியோட வீடு, செவ்வாயோட வீடு, இது மாதிரியான வீடுகளில் இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு இப்போ அந்த சனி வக்கர காலத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, சனி வக்கர காலம் அப்படிங்கிறது அவ்வளோ கெடுபலங்களை கொடுக்காது, இடம் சம்மந்தமான முன்னேற்றங்களை கொடுக்கும். யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அந்த கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் தீரும். வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்காமல் இருக்குன்னா அந்த சுப விசேஷம்லாம் நடக்கும். வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லது. குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறார். குரு பார்வை அந்த சனி பகவானுக்கு, அதை வக்கரமாகக்கூடிய சனி பகவானுக்கு சிறப்பான ஏற்றங்கள். பாக்கியாதிபதி அப்பாவோட ஒரு சில பேருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இல்லை அவரோட சொத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம், பூர்வீக சொத்துல ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இது வந்து இந்த கேது தசை அப்படிங்கிறது 43 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே வருது. அதாவது அதுக்காக வந்து 20 வருடமானு கேட்காதீங்க, 7 வருடம் தான் அந்த தசைங்கிறது. அவங்கவுங்க சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து இந்த வயது காலகட்டங்களில் இந்த கேது தசைங்கிறது வரும். அந்த கேது தசை அப்படிங்கிறது எந்த வயதில் வந்தாலும் சரி, 43 to 60க்குள்ளே எந்த வயதில் வந்தாலும் சரி, வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்போ மாறும். வேலை வாய்ப்பில் சிக்கல் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். எதையுமே அனலைஸ் பண்ணி முடிவெடுங்க, சரியான முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. அடுத்து வந்து சுக்கிர தசை. முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 60 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும், சென்ட்ரு பகுதி 55 to 75, 50 வயசுக்கு மேலே தான் வருது சுக்கிர தசைங்கிறது, 80 வயசு வரைக்கும். இது எப்படி பார்த்தாலும் இந்த சுக்கிர தசைங்கிறது நல்லதே பண்ணும். ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை, பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை. நான் வந்து வயசு சொல்லியிருக்கு இல்லையா, முன்ன பின்ன வரலாம். ஒரு சில குழப்பங்கள் 1 வருஷம் 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம். நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. இந்த சுக்கிரன் நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும். பெரும்பாலும் வந்து அவ்வளோலாம் வக்கரமாக இருக்காது நிறைய பேர் ஜாதகத்தில். நல்ல அமைப்பில் இருந்தால் கூட, மறைவு ஸ்தானத்தில் இருந்து கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தால் கூட இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அந்த தசைங்கிறது சிறப்பு. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம்,
அது வந்து தீர்வுக்கு வரும். நோய் நொடி பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லைனா கூட வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு அது இது பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்வுக்கு வரும். பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை அப்படின்றதுனால இப்போ வந்து ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். இந்த பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால குலதெய்வ அருளாசி உண்டு. எப்படி பார்த்தாலும் இந்த டைமில் குலதெய்வத்து சம்மந்தப்பட்ட நீங்கள் பூஜை கொடுத்தே ஆகணும். எப்படி பார்த்தாலும் வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். யாராருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை பாதிச்சிருக்கு வாரிசுகளுக்கு அவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த டைமில். குரு பார்வையோட அந்த சனி வக்கரமாகிறார், சிறப்பு தான். குருவும் ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல. எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் வக்கரமாக இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் கன்ஃபார்மாக உண்டு, மருத்துவ செலவுகள் கன்ஃபார்மாக உண்டு. வேலையில் இருந்தாங்கன்னா வேலையில் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும், தொழிலில் இருந்தாங்கன்னா தொழிலில் கொஞ்சம் அந்த கடன் பிரச்சனை அது இது கொடுக்கும். இது எப்படி பார்த்தாலும் 100க்கு 20% பேர் கூட வராது இந்த சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறது சுய ஜாதகத்தில். எல்லாருக்குமே நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படின்னாக்கா 80% பேருக்கு நல்லா இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒருத்தருக்கு தான் இந்த சுக்கிரன் வக்ரமாகி தசை பண்ணுறதோ இல்லை சனியோட பார்வையில் சுக்கிரன் இருக்கிறது, இது மாதிரி சுய ஜாதக சனி சுக்கிரனை இப்போ சனி பார்க்கறது, இது மாதிரிலாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது மாதிரியான சனி பார்க்கக்கூடிய இடத்துல, சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும். மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் சரி, சுக்கிர பகவான் தசை அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த சனி வக்ர காலம். நன்றி.